என் அன்பு பிள்ளையே, இந்த உலகில் சாயப்பா என உச்சரிக்காத உள்ளங்களே இல்லை குழந்தையே. நான் உனக்கு பல அற்புதங்களை செய்யப் போகின்றேன். என் பார்வை உன் மீது எப்போது பாய்கின்றதோ அப்போது உன் கஷ்டங்கள் எல்லாம் சூரியனை கண்ட பனி போல் விலகிவிடும். உழன்று தவிப்பது தான் மனித வாழ்க்கை என்பது எழுதப்படாத தீர்ப்பு. எந்த ஒரு தனி மனித வாழ்க்கையும் மிக செழுமையாயிருப்பதாக எண்ண முடியாது. அவரவர்களுக்கு 1000 கஷ்டங்கள், பொருளாதாரத்தில் கோடிகள் பார்த்து கொண்டிருக்கலாம். ஆனால் அவர் உடம்பில் டஜன் கணக்கில் நோய்களை சுமந்து கொண்டிருப்பார். எனவே தன்னிறைவு பெற்ற மனிதனை தரணியிலே காண இயலாது குழந்தையே. நிறைவு கொண்டவன் இறைவன் மட்டுமே. அந்த இறையை நாடி குறைகளை களைய முயல்பவனே மனிதன். என்னிடம் நீ சரணடைந்தால் உன் வாழ்வை நான் மேன்மையாக்குவேன். உனக்கானது உன்னிடத்தில் வந்து சேரும் நேரத்தை நீ நெருங்கிவிட்டாய். நீ எதிர்கொள்ளும் சவால்களில் தான் திறக்கின்றன உன் எதிர்காலத்தின் வாசல். சிலருக்காக சிலரை பிடிப்பது போல் நடிப்பதும், சிலருக்காக சிலரை பிடிக்காதது போல் நடிப்பதும் தான் இன்றைய உறவுகளாக இருக்கின்றன. கர்ம வினை தீர்ப்பது காலத்தின் கட்டாயம். ஒருவரை மனதளவில் காயப்படுத்திவிட்டு ஓடி ஓடி இறைப்பணி செய்தாலும் நற்பலன் என்பது கிடைக்காது குழந்தையே. ஆயுள் முடிவதற்குள் ஆட்டி படைத்துவிடும் கர்மவினை. யாரையும் பழிவாங்க நினைக்காதே. உன்னை ஏமாற்றியவர்கள் தன் கர்ம வினையை அடைந்தே தீருவர். கலங்காதே. கலை இல்லாத தோட்டம் இல்லை. அது போலவே தான் போராட்டம் இல்லாத வாழ்க்கையும் இல்லை தங்கமே. பிறரிடம் நீ கற்றுக்கொண்டதையும் பெற்றுக்கொண்டதையும் என்றைக்குமே மறக்காதே. உனக்காக உன்னால் நியாயம் கேட்க முடியாமல் போகலாம். ஆனால் உனக்காக கடவுள் கேட்பார் என்ற நம்பிக்கையை மட்டும் எப்போதும் கைவிடாதே. வாழ்வில் உனக்கான நேரம் ஒரு நாள் வரும். அதுவரை சிலவற்றை பொறுத்து கொண்டு சிலவற்றை சகித்து கொண்டு ஓடிக்கொண்டே இரு. பணம் உலகத்தை கவரும். அழகு உள்ளத்தை கவரும். வார்த்தைகள் மனிதரை கவரும். இரக்கம் நிறைந்த ஒரு செய்கை கடவுளையே கவரும். தெரியாமல் செய்தாலும் சரி, அறியாமல் செய்தாலும் சரி, அது தவறோ இல்லை சரியோ, ஒரு நாள் நிச்சயம் திரும்பி வந்தே தீரும். உன் எதிரியை விட உன்மேல் அன்பும் பாசமும் வைத்திருக்கும் உறவுகளை உங்கள் மனதை நோக செய்வார்கள். அன்பான கோபம் என்று அதனை எடுத்துக் கொள்ளுங்கள். உங்கள் அன்பை சிறப்பாய் தொடருங்கள். உலகம் முன்னுள் உள்ளது. நீயோ வேறு எங்கேயோ தேடுகின்றாய். உன் வாழ்க்கை உன் கையில்தான் உள்ளது குழந்தையே. எல்லாமே சில காலம்தான். அது உறவாக இருந்தாலும் சரி, உயிராக இருந்தாலும் சரி. ஒரு மனிதனை உருவாக்குவது அவனுக்கு கிடைக்கும் வசதிகளும் வாய்ப்புகளும் அல்ல, அவனுக்கு ஏற்படும் இடையூறுகளும் துன்பங்களுமே. கடற்கரை அருகில் இருந்தாலும் வறண்ட நாவிற்கு கடல் நீர் உதவாது. சில உறவுகளும் அப்படித்தான் குழந்தையே. தவறுகளை திருத்திக் கொள்வது என்பது அனுபவம். தவறுகளை நியாயப்படுத்துவது என்பது ஆணவம். பணம் பணம் என்று ஓடிக்கொண்டிருக்கும் வாழ்க்கையில் மனதை நேசிக்கும் உறவுகள் கிடைத்தால் தொலைத்து விடாதீர்கள். உன்னை தள்ளிவிட ஒருவர் இருந்தால் உன்னை தூக்கிவிடவும் ஒருவர் இருப்பார் என்பதை மறந்து விடாதே குழந்தையே. தைரியத்தை மட்டும் இழந்து விடாதே. நான் உன்னுடன் இருக்கின்றேன். என்னை மீறி எந்த கெடுதலும் உனக்கு நடக்காது. எல்லா கதவும் தட்டியவுடன் திறந்து விடாது. எல்லா கதவிலும் இழு தள்ளு என எழுதி இருக்காது குழந்தையே. தட்டி பார்த்து திறக்காவிட்டால் தள்ளி பார்க்கத்தான் வேண்டும். தள்ளி பார்த்து திறக்காவிட்டால் இழுத்துத்தான் பார்ப்போமே. உன்னை இழக்கவே தயாராகிவிட்ட பின் அவர்களின் நினைப்பை இழக்க நீ ஏன் தயங்குகின்றா? இதனாலேயே உன் மீது எனக்கு கொஞ்சம் கோபம்தான். எனக்கு நீ முக்கியம். உன் சுயமரியாதை முக்கியம். அதை நீ மறவாதே. முன்னேறி செல்லும் போது உனது காதுகளை மூடிக்கொள். இல்லையெனில் உன் காதில் விழும் சொற்களாலேயே நீ வீழ்த்தப்படுவாய். உனது குறிக்கோள் என்றும் என்னை வந்தடையும் பட்சத்தில் இருக்கும் போது அனைத்தையும் நான் சரி செய்வேன். கசப்பான அனுபவம்தான் இனிப்பான எதிர்காலத்தை உருவாக்கும். காற்றில் போராடும் மரங்களே உலகில் வேரூன்றி நிற்கின்றன. எதற்கு இந்த கவலை? உன் வாழ்வினும் நிலத்தில் நீ நிலைத்து நிற்கத்தான் இத்தனையும் செய்தேன். நீ பெற்ற இத்தனை அனுபவமும் உன் வாழ்வில் இனிவரும் நன்னாட்களை கையாளவே. பொறுத்திரு. காலம் நம் கையில். எனது ஆசிர்வாதம் உனக்கென்றும் உண்டு தங்கமே. எனது பார்வையில் தான் நீயும் உன் குடும்பமும் இருக்கின்றீர்கள். கலங்காதிரு. எந்த ஒரு செயலையும் ஆர்வம் குறையாமல் நம்பிக்கையுடன் ஆரம்பியுங்கள். வெற்றி உங்களை தேடி வரும். நடந்ததை நினைத்து வருந்தியது போதும் குழந்தையே. நான் உனக்கு அளிக்கப் போகும் இன்பங்களை அனுபவிக்க நீ தயாராக இரு. கலங்கி நிற்காதே.
நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன். நீ இழந்தது அனைத்தையும் 2 மடங்காக உன் கரங்களில் கொடுப்பேன். அதனால் நடந்ததை எண்ணி நினைத்து கவலை கொள்ளாமல் இனி நினைத்தது அனைத்தும் நடத்தி வைப்பார் சாயப்பா என்று நம்பிக்கைக்குள் அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன். உன் கர்மத்திலிருந்து விடுபட பிறரின் பசியை போக்கு. முடிந்தவரை அன்னதானம் செய். அதன் பலன் உன்னை மட்டுமல்லாமல் உன் வருங்கால சந்ததிகளையும் காக்கும். உனக்கான தவம் முடிவடைய உள்ளது. நான் என் கண்களை திறந்து உனக்கு பல வரங்களை அளிக்க உள்ளேன். கலங்காதே. உன் வாழ்வில் பல அற்புதங்களை நிகழ்த்தப் போகின்றேன். உன் பொறுமைக்கு நான் கொடுக்கும் பரிசு குழந்தையே. உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து கொள்ளும் நேரம் வரும். என்னை சர்வசாதாரணமாக நினைத்து விடாதே. நீயாக என்னை தேடி வரவில்லை, வரவும் முடியாது. நான் வரவழைத்தேன். மற்றவர்கள் மத்தியில் நீயும் பெரும் செல்வந்தராய் வாழப் போகின்றாய். இப்போது உனக்கு இருக்கும் அனைத்து கஷ்டமும் நிரந்தரமில்லாதவை. கவலை வேண்டாம். விரைவில் உன் நிலை மாறும். நான் மாற்றி அமைப்பேன். திக்கற்றவனுக்கு தெய்வமே துணை. இக்கலியுகத்தின் மாயையின் பிடியில் சிக்கி கர்மாவினால் இன்னல் படும் உனக்கு என் திருவடி தவிர வேறிடம் ஏது குழந்தையே? உன் கஷ்டங்களை என் பாதங்களில் சமர்ப்பித்து விடு. அனைத்தையும் நான் சரி செய்வேன். உன் வீட்டில் இப்போது சுபகாரியம் நடக்குமா என கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றா. நிச்சயம் நிறைவேறும் குழந்தையே. இந்த சாகியின் ஆசியோடு அனைத்தும் நிறைவேறும். நம்பிக்கையோடு முயற்சி செய். உனக்கு துணையாக உன் அருகிலேயே நான் இருக்கின்றேன். உனக்காக எனது துவாரகாவில் காத்து கொண்டிருக்கின்றேன். நீ விரைந்து வா. எனது தரிசனம் கிடைக்குமா கிடைக்காதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கும் பல பேர் மத்தியில் நான் உனது வருகைக்காக காத்து கொண்டிருக்கின்றேன். இனி உனது வாழ்க்கை நீ விரும்பியது போல மாறப்போகின்றது. ஜெயிக்கப் போகின்றா. அதை ஆனந்தமாக கண்டுகளிக்கப் போகின்றேன். யாரையும் வீண் காகிதமாக எண்ணாதே. அது ஒரு நாள் பட்டமாக பறக்கும் போது நீ கூட நிமிர்ந்துதான் பார்க்க வேண்டும். கை கொடுத்தவரை கனவிலும் மறவாதே. கைவிட்டவரை கனவிலும் நினைக்காதே. நல்ல எண்ணம் நமது வாழ்வை மட்டுமல்ல, நமது மதிப்பையும் சமூகத்தில் வண்ணமாக மாற்றும். நம்பிக்கை மட்டும் இறுக்கி பிடித்துக்கொள். இந்த நிலைமையும் மாறும் தங்கமே. யாரையும் ஏமாற்றும் எண்ணத்தோடு பழகாதே. உறவாக இருந்தாலும் நட்பாக இருந்தாலும் உண்மையாக பழகு. உண்மை நேர்மை எல்லாம் அழியாத சொத்து. காலம் செல்ல செல்லத்தான் அதன் மகத்துவம் தெரியும். மனதில் என்ன நினைக்கின்றோமோ அதுதான் செயலில் வெளிப்படும். நல்ல எண்ணங்கள் நிச்சயம் நம்மை நல்வழிப்படுத்தும். ஆகவே நல்லதை நினையுங்கள், நல்லதை செய்யுங்கள். நல்லது மட்டுமே நடக்கும். யார் எப்படி இருந்தாலும் நீங்கள் நேர்மையாக இருங்கள். அது தரும் பரிசே உண்மையான கம்பீரம் குழந்தையே. வாழ்க்கையில் நிம்மதி வேண்டுமா? முதலில் உன் சூழ்நிலையை உணர்ந்து கொள். அதற்கு ஏற்ப உன்னை உருவாக்கிக்கொள். இல்லையென்றால் மாற்றிக்கொள். இவ்வுலகை விட்ட பிறகும் சர்வ சக்தியுடன் நான் வேலை செய்வேன். என்னுடைய சமாதி என் பக்தர்களுக்கு அநேக ஆசீர்வாதங்களையும் புத்திமதிகளையும் கொடுக்கும். என்னுடைய போத உடல் என் சமாதியில் இருந்தும் பேசும். என்னுடைய சமாதியில் இருந்து கொண்டே நான் மிகவும் சுறுசுறுப்பாகவும் தீவிரமாகவும் இருப்பேன் குழந்தையே. ஒரு செயலை செய்ய முடியும் என்று நம்பு. ஒன்றை செய்ய முடியும் என்று நீ முழுதாய் நம்பும் போது உன் மனம் அதை செய்து முடிக்கும் வழிகளை கண்டறியும். ஒரு காரியத்தில் வைக்கும் நம்பிக்கை அந்த காரியத்தை முடிக்கும் வழியையும் காட்டுகின்றது. காலம் உனக்கு கண்டதை காண்பித்து மயங்க செய்யும். நீ அதில் சிக்கிக் கொள்ளாதே. உன் வாழ்க்கையை அது அழிக்கச் செய்யும் என்பதை மறந்து போகாதே. சிலர் நடிக்கின்றார்கள் என தெரிந்தும் தெரியாதது போல் நடிப்பது பக்குவத்தின் உச்சம் குழந்தையே. வாழ்க்கையில் சிலரை விலக்கி வைப்பதும் சிலரிடமிருந்து விலகி இருப்பதும் சுயநலத்திற்காக அல்ல, நம் தன்மானத்திற்காக. இனி உன் வாழ்க்கையில் எல்லாமே வெற்றித்தான். மகிழ்ச்சியாக நீ இருப்பாய். உனக்கு துணையாக நான் இருப்பேன். உனது விருப்பம் எதுவென்றாலும் அதை நல்ல முறையில் நான் நிறைவேற்றித் தருவேன். பொறுத்து பொறுத்து காலம் போனது தான் மிச்சம் என்று ஏன் சலித்துக் கொள்கின்றாய் தங்கமே? காய் கனியாக காலம் கழியத்தானே வேண்டும். பொறுத்திரு, எல்லாம் மாறும். எதற்கும் எதற்காகவும் கலங்கி நிற்காதே. எல்லாம் சரிவர அமையப் போகின்றது. உன் வாழ்வில் கூடிய விரைவில் சுப நிகழ்ச்சி நடைபெறும். நான் உன் சாயப்பா உனக்கு துணையாக இருக்கின்றேன். நீ தாழ்வாக உணரும் போதெல்லாம் என்னிடம் வந்து என் கண்களை பார். அது உனக்கு பதில் சொல்லும். இது உன் பிரார்த்தனையை விட வலிமையானது. உடனடியாக இதை முயற்சி செய். கேட்டல், வேண்டுதல், நினைவுறுத்தி கொள்ளுதல், பாதங்களை தஞ்சமடைதல், பூஜை, வணங்குதல், சேவை, நட்பு,
தன்னையே இறைவனுக்கு சமர்ப்பித்தல் ஆகியவை பக்தியின் 9 விரதங்கள். இவற்றில் ஏதாகிலும் பின்பற்றப்பட்டால் நான் என் பக்தனின் வீட்டில் நான் இருப்பதை வெளிப்படுத்துவேன். உனக்கான சரியான நேரம் வரும்போது நிச்சயம் நான் உனக்கு காட்சி தருவேன். திறமையினால் சாதிப்பதை விட பொறுமையினால் இவ்வுலகில் அதிகமாக சாதிக்கலாம் குழந்தையே. திறமையை காட்டிலும் பொறுமை மிக பெரியது. நான் உன்னுடைய தாசானு தாசன். உனக்கு சேவை செய்வதற்கென்றே வந்துள்ளேன். நான் உனக்கு கடன்பட்டிருக்கின்றேன் தங்கமே. உனக்கு சேவை செய்து அந்த கடனை நான் தீர்த்துக் கொள்வேன். பயப்படாதே. இந்த சாகி நான் உனக்கு துணை நிற்கின்றேன். கனவென்று எண்ணிய வாழ்க்கை நிஜமாக மாறப்போகின்றது. நான் மாற்றிக் கொடுப்பேன். உனது விருப்பங்களை மறந்து விட்டேன் என்று யோசிக்கின்றாயா? அதற்கான காலம் வரும் வரை காத்திருத்தல் உனக்கு நல்லது. நம்பிக்கையுடன் பொறுமையாக இரு. நல்லது மட்டுமே உனக்கு நடக்கும். இருவரின் உள்ளங்கள் இணைந்திருக்கும் போது எந்த உறவாலும் நம்மை பிரிக்க முடியாது குழந்தையே. யாருடனும் சண்டை போடாதே. உன் மதிப்பு அவர்களுக்கு தெரியாது தங்கமே. இந்த சம்பவத்தை அவர்கள் விரைவில் புரிந்து கொள்வார்கள். என்ன நடந்தாலும் என் வழியை மட்டும் பின்பற்று. உன் இலக்கை அடைய நல்ல வழி கிடைக்கும். நீ செல்லும் இடமெல்லாம் நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன். என்றும் நான் உயிரோடு இருக்கின்றேன் என்று உறுதியாக நம்பு. யார் கைவிட்ட போதிலும் என் பிள்ளையை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். இது சத்தியம். நீ என்ன செய்தாலும் அதை நான் அறிவேன். உன் செயல்கள் நல்லதாகவும் உனது நடத்தை சரியாகவும் இருந்தால் உனது அனைத்து விஷயங்களையும் நானே உடனிருந்து கவனித்துக் கொள்வேன். துன்பங்களை எதிர்கொள்ளும் ஒரு மிகப்பெரிய சக்தி புன்னகை. கஷ்டங்களை நினைத்து வருந்திக் கொண்டிருந்தால் வாழ்க்கையே காணாமல் போய்விடும் தங்கமே. துன்பங்களை தொலைத்து சிறு புன்னகையில் மலர்ந்திரு. கலங்காதே. உன் சாயப்பா உன் பக்கத்தில் இருந்து உன் கவலைகளை போக்கி உன் கண்ணீரை துடைப்பேன். நீ என்னை முழு நம்பிக்கையுடன் வணங்கும் போது உன் முழு வாழ்விற்கான பொறுப்பாளன் நானாகின்றேன். உனக்கும் உன் குடும்பத்தினருக்கும் பாதுகாவலன் நானாவேன். நீ விரும்பும் வாழ்வை விட பல 100 மடங்கு பிரகாசமான வாழ்வை அள்ளித் தருவேன். இது என் சத்திய வாக்கு குழந்தையே. இனி உனக்கு நல்ல வாழ்க்கை அமையப் போகின்றது. உன் பிரச்சனைகளை நான் எடுத்துக்கொண்டேன். மகிழ்ச்சியாக இரு. இனி நல்லது மட்டுமே நடக்கும். செல்லமே, உன்னையும் உன் குடும்பத்தையும் விரைவில் ஷீரடி அழைத்து ஆசிர்வதிக்கப் போகின்றேன். சந்தோஷமாக வருவாயா? உன் வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்றால் தேவையற்ற பேச்சை குறைத்து தீர்க்கமான செயல்களில் மட்டும் ஈடுபடு. மௌனத்தை விட சரியான தண்டனை இந்த உலகில் எதுவுமே இருக்க முடியாது. நம் எதிரிக்கும் நம்மை அலட்சியம் செய்யும் உறவுகளுக்கும் கடந்த கால கருமேகம் மறந்துவிடு. நிகழ்காலம் பூமழை, அதில் நனைந்திடு. எதிர்காலம் திடமான வளம், அதை அனுபவித்துவிடு. யாரையும் பழிவாங்க நினைக்காதே. உன்னை ஏமாற்றியவர்கள் தன் கர்ம வினையை அடைந்தே தீருவார்கள். நீ அதிர்ஷ்டசாலியாக இருந்தால் அவை உன் கண்முன்னே நிகழும். விரைவில் நல்ல செய்தி உனது செவிகளில் வந்து சேரும். முழு கவனத்தையும் என் மீது திருப்பு. எப்போது செய்யும் பணியில் இருந்து விடுபட நினைக்காதே. உன்னை நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு உயர்ந்த நிலையில் வைக்கப் போகின்றேன். நடந்ததை நினைத்து வருந்தியது போதும் குழந்தையே. நான் உனக்கு அளிக்கப் போகும் இன்பங்களை அனுபவிக்க நீ தயாராக இரு. வருகின்ற காலம் உனக்கு வசந்த காலமே. உன் கண்ணீரை துடைக்க ஷீரடியில் இருந்து நானே வருவேன். நானே உனக்கு துணையாக இருப்பேன். இனி கஷ்டங்கள் நீங்கி நலமுடன் வாழ்வார். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு. எந்த துன்பம் வந்தபோதும் என நினைத்துக்கொள். என் நாமத்தை உச்சரி. நல்ல மாற்றத்தை நீ உணர்வா. இது சத்தியம் தங்கமே. உன் பின்னே நின்று பேசுபவர்களை பற்றி கவலை கொள்ளாதே. நீ என்றும் அவர்களுக்கு முன்னால் இருக்கின்றாய் என்று நிம்மதிக்குள். என்றும் நான் துணை இருப்பேன். உன் துயரங்கள் நீங்கி மன நிம்மதி தர வேண்டியது எனது பொறுப்பு. உன் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும் காலம் வந்துவிட்டது குழந்தையே. உன் பிரச்சனைகளுக்கான விடிகளை நோக்கி தினமும் காத்து கொண்டிருக்கின்றா. நான் இருக்கின்றேன். உன் பிரச்சனைகள் அனைத்தையும் நான் தீர்த்து வைப்பேன். உனது எண்ணங்கள் அனைத்தும் விரைவில் நிறைவேறும். கலங்காதே. எப்போதும் அமைதியை தேடாதே. நீ அமைதியாய் மாறிவிடு. சில இடங்களில் அதுவே உனக்கு மரியாதைக்குரியது. எவன் ஒருவன் வெறுப்புக்களை எல்லாம் தவிர்த்து எல்லா உயிர்களையும் சமமாகவும் அன்போடும் பார்க்கின்றானோ அவன் எனக்கு மிகவும் நெருக்கியவன் ஆகின்றான். உன் வாழ்க்கை இவ்வளவுதான். இதுதான் முடிவு, இதுதான் விதி என கூற மானிடன் யார்? அனைத்தையும் மாற்றவும் ஏற்றவும் உன் சாயப்பா நான் இருக்கின்றேன். கலங்காதே. என்னை நீ நினைத்து அழைத்தால்
உன்னை காக்க ஓடோடி வருவேன் தங்கமே. உன் சாயப்பா நான் இருக்க எதற்காக கலங்கி நிற்கின்றான்? நான் சொல்வது போல் நீ நடந்து கொள்ளும் போது வானத்திலிருந்து விழும் மழை நீர் போல் என் ஆசிர்வாதம் உன்னை வந்து சேரும். இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன. நான் இருக்க பயம் ஏன்? கவலை கொள்ளாதே, மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்றும் உன் நினைவில் உன் சாயப்பா.